கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்படியே உங்க கையில புடிச்சு கொடுத்து அனுப்பணும். அவளும் இனிமே எல்லாமே நீங்க தான் நம்பி வந்திருக்கா. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், கையெல்லாம் ஓங்காதீங்க மாப்பிள்ள. பெத்த பொண்ணு அவ வாடுற வீட்டுல அடி வாங்குறன்னு சொன்னா மனசு வலிக்குது. நீங்க என் பொண்ணு மேல ஒரு அடி அடிச்சீங்கன்னா என் மனசுல 100 அடி விடும் தம்பி. சின்ன பொண்ணு தம்பி, இவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பா. தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, இவளை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு நான் கெட்ட புத்தியோட வளர்க்கல. அடி வாங்குற அளவுக்கெல்லாம் இவ தப்பு பண்ண மாட்டான். உங்களை எல்லாம் நான் கையெடுத்து கூப்பிடுறேன். எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. அத்தை, சத்தியமா சொல்றேன் அத்தை, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் உங்க பொண்ணை அடிக்கணுங்கிற நோக்கத்துல கை ஓங்கல. ஏதோ ஒரு கோவத்துல என்ன அறியாம அந்த மாதிரி கை வாங்கிட்டான் அத்தை. இனிமே நான் சத்தியமா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அத்தை. உங்க பொண்ணை நல்லபடியா வச்சு பார்த்த சூர்யாவை நாங்க எல்லாரும் தேவதை மாதிரி வச்சு பார்த்து போத்த. சூர்யா உங்க வீட்டுல இருந்ததை விட அவ எங்க வீட்டுல ரொம்ப நல்லா இருப்பா. அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு இப்ப தரேன் அத்தை. சத்தியம் பண்ணி தரேன் அத்தை. இது போதுங்க மாப்பிள்ள, இந்த ஒரு வார்த்தை போதும். ரொம்ப சந்தோஷம். குட்டி, நான் கிளம்புறேம்மா. சரிம்மா. கிளம்புறங்க சம்பந்தி. சரிங்க. வரங்க மாப்பிள்ள. வரங்க சம்பந்தி. வரேம்மா. அத்தை, ஒரு நிமிஷம். போலீஸ் வேலையில ஒரு தப்பு கூட இருக்க கூடாதுன்னு உறுதியோட இருக்கிற ஆளுனா இன்னைக்கு சூர்யா வருத்தப்பட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டேஷனுக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நான் உங்க பொண்ணு நல்லபடியா பார்த்து பண்ணு. அந்த நம்பிக்கையோட நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. இதுக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். வரங்க மாப்பிள்ள. வாங்க அத்தை. வரங்க. வாங்க. சூர்யா, வா. அடேங்க அப்பா, இப்படி ஒரு ஜகஜால கில்லாடிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. வந்தா அப்படி சிலுப்புனா இப்படி சிலுப்புனா ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திட்டு போயிட்டாளே. இவள நான் ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்து போயிட்டேன். இவகிட்ட யாராலையும் ஜெயிக்க முடியாது. அடேங்க அப்பா, நானே இவகிட்ட ட்ரைனிங் போகணும் போல இருக்க. ஈஸ்வரி, உன் ஜம்பமெல்லாம் இவகிட்ட பலிக்காது. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்புறம் உன் தலைவிதி. நான் என்ன பண்றது? சஞ்சய் இருக்கானா? வாப்பா, உள்ள வா. வா, உட்காருப்பா. ஏதாவது சாப்பிடுறியா? வேணா ஆண்டி, சஞ்சய் இருப்பா, இத வந்துடுறேன். சரி ஆண்டி. என்னங்க, அந்த பையன் வந்திருக்கான். எந்த பையன்? அதாங்க தேன்மொழி பின்னாடி சுத்திட்டு இருப்பானே, கார்த்திக். சஞ்சய் இப்ப ஏதோ பேசிருப்பான் போல இருக்கு.
அவனை ஹாலில் தான் உட்கார வச்சிருக்கேன். நீங்க வந்து பேசுங்க வாங்க. வந்துட்டான்ல, பாத்துக்கலாம். வாங்க. வா கார்த்தி, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் கவிதா. ம், சரி இரு, நான் அத்தை கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இரு, பாப்போம். கவிதா ஒரு நிமிஷம். சஞ்சய் ஏன் இப்படி பண்றான்? அவனால பாரு இப்ப என் லைஃபே நாசமாயிடுச்சு. என்ன சொல்ற கார்த்தி? சஞ்சய் என்ன பண்ணாரு? சஞ்சய் என்ன பார்க்கணும்னு சொன்னான். சரின்னு நானும் அவனை போய் பார்த்தேன். தேன்மொழிக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்றாங்க, நீ போய் தேன்மொழியை தூக்கிட்டு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ தாலி கட்டிடு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். தேன்மொழிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ற விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும். இருந்தாலும் தேன்மொழி சொன்னதுனால தான் நான் அவளை பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. இந்த பிரச்சனையை பத்தி சஞ்சய் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ உங்க அக்கா வீட்டுக்கார ரோட்ல பார்த்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. சஞ்சய் என்னை பார்த்து பேசின விஷயம் தேனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்னை போன்ல கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறா. கவிதா, சஞ்சய் எங்க இருக்கான்? நான் சஞ்சய் சொன்னதை கேட்கலன்னு அவன் தேனுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். ப்ளீஸ் கவிதா, தேனு என்கிட்ட அப்படி பேசுனது ரொம்ப கஷ்டமா போச்சு. சஞ்சய் ஏன் இப்படி பண்றான்? தம்பி நிறுத்து. ஏய், இரு, இரு. இங்க வாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்ல அத்தை, சஞ்சய் ஏதோ கார்த்திக் கிட்ட சொன்னாரா, அதனால கார்த்திக்கும் தேனுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சாம். அவர் ஏன் அத்தை இப்படிலாம் பண்றாரு? என்னது, அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரா? என்ன கவிதா பேசுற நீ? நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருந்தேன். ஏதோ இவன் நல்லதுக்கு சஞ்சய் போய் பேசியிருக்கான். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்து தேனை உன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க தான் வேண்டான்னு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அத்தை, அப்புறம் எதுக்கு இவர் போய் பேசினாரு? வேணாங்கிறது இந்த விளக்கு மாத்துக்கு முன்னாடியே தெரியாதா? அங்க விட்டுட்டு இங்க வந்து பொம்பளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய், உனக்கு பிடிக்கல இல்லடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கல இல்ல? அப்ப வேணான்னு சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்க. ஆண்டி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிடா பேசுவாங்க? ஏன் வீட்டுக்கு வந்துட்டு ஏன் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய பத்தி நீ குறை சொல்லிக்கிட்டு இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பனா? வசந்தா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்க சும்மா இருங்க. என்ன கவிதா இது? உன் புருஷனை பத்தி இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன ஆணு வாய பழந்துட்டு கேட்டுட்டு இருக்க? எழுந்து வெளியே போடான்னு சொல்ல வேண்டாம்? ஐயே, இதான் குடும்பம் நடத்துற லட்சணமா? முதல்ல இவன் யாரு? இவன் என்ன உன் தங்கச்சி புருஷனா? உன் தங்கச்சி கூட கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தான், அவ்வளவுதான். அது கூட பொறுக்காம உங்க அப்பா யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்கிட்ட நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஏண்டா இவ்ளோ சொல்றேன், உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதாடா? முதல்ல வெளியே போடா. ஆண்டி, என்னடா ஆண்டி கிண்டி சொல்லிட்டு எழுந்து வெளியே போடா. முதல்ல போறியா இல்ல அசிங்கப்பட போறியா? எழுந்து போடா. அங்க என்ன பார்வை? வந்துட்டான் கலகம் ஓட்டுறது. போடா வெளியே போ. ஆளையும் மூஞ்சியும் பாரு, போடா. இங்க பாரு கவிதா, இனிமே நீ இந்த வீட்டு பொண்ணு. இங்க இருக்கிறவங்க தான் உனக்கு எல்லாமே. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இங்க இருக்கிறவங்களுக்கு நீ விரோதி ஆயிடாத. இந்த மாதிரி ஆளும் கூட எல்லாம் நீ பழக்கம் வச்சுக்கவே கூடாது, புரியுதா? இங்க பாரு, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கும். உன் புருஷன் வந்தவன இந்த பையன் வந்து போன விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு.
தனியா சீக்கிரம் கொண்டு வாங்க. போங்க. கடவுளே, ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அந்த தண்ணி விடுங்க. சீக்கிரம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாத்துக்க. யாராவது ஒரு கூட போங்க. சீக்கிரம் போங்க. கதை முடிப்பீங்களா? தம்பி போலாம்ப்பா. அம்மா இந்தாங்கம்மா உங்க பையன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, சோப் போட வேண்டாம். என்ன மதி, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. உனக்கு இவ்வளவு தூரம் வந்து போக சிரமமா இருக்கா? அப்படிலாம் இல்லக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லம்மா, உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, என் பொண்ணு உங்க வீட்டு கூட்டிட்டு வரோம். ஐயோ, இதுல ஒரு சிரமமும் இல்லை. நான் எப்பவும் பார்க்குற வேலை தானே, எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை. இல்லம்மா, உனக்கு வேற 18ஆம் தேதி கல்யாணம்னு சொன்னல? ஆமாக்கா. வீட்ல நிறைய வேலைலாம் இருக்கும்ல? அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்கக்கா. நான் வீட்டில் இருந்தாலும் சும்மா சின்ன சின்ன வேலை தான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நான் என் வேலையை பார்த்து தானே ஆகணும். இல்ல மதி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே இங்கே வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது மதி. கல்யாண வேலை வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியா? இனிமே என் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க இங்க சும்மாதாம்மா உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும்ல. அப்படி வந்துட்டு போனா எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே, அதனாலதாம்மா சொல்றேன். அப்படின்னா தாராளமா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகிப்போம்ல. கண்டிப்பா வாங்கக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி மதி, எங்க பணம் கொடுங்க. தேங்க்ஸ்க்கா. ஓகே, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. ஹலோ. ஹலோ மதி, எங்க இருக்க? நான் உன்னை கொஞ்சம் பார்க்கணும். நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக வெளியில வந்தேன். அப்படியா? சரி, பரவாயில்ல, நீ வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. வேலையை முடிச்சிட்டேன், இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி மதி, அப்படின்னா நம்ம எப்பயுமே மீட் பண்ணுவோம் ஒரு பார்க்கு, அங்க வந்துடுறியா? என்ன பாபு, ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஏதாவது சீரியஸா? ஐயோ, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வா, நம்ம நேர்ல பேசலாம். சரி, நான் இப்போ உடனே வரேன். சரி மதி, பாய்.
எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? கரெக்டா போயிட்டு இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிங்க. என்ன மதி? ஹேர் ட்ரையரை மறந்து வச்சிட்டேன்க்கா. எடுத்துட்டு போமா. ஓ, மதி உன் கூட தான் இருக்காளா? ஆமாங்க. அப்ப உன் கைக்குள்ள வளைச்சு போட்டேன்னு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆமாமா. சரிக்கா, சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. பரவாயில்லையே, நீ பயங்கர கில்லாடிதான். சொன்ன மாதிரி அக்கா தங்கச்சின்ற லெவலுக்கு பழகிட்டியே. இது போதும். அதே மாதிரி நல்லபடியா குழந்தைய தூக்கிட்டு வந்துடணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். வேலையை கச்சிதமா முடிப்போங்க. நீங்க தைரியமா இருங்க. வச்சிட்டுமா?